பெறல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம டெல்லியில அதாவது கடந்த ஆண்டு நடந்த டெல்லி போராட்டத்துல அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாப் ஹரியானா எல்லையில வந்து ஒரு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இது வந்து இதுக்கு முன்னாடி முன்னெடுக்கப்பட்ட போது அரசாங்கம் அதை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே போல போன வருடமும் அவங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது மத்திய அரசும் ஒரு சில வாக்குறுதிகளை அளிச்சு விவசாயிகளை வந்து போராட்டத்தை திரும்ப பெறணும், வாபஸ் பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுடைய வாக்குறுதிகளை அளிச்சாங்க. ஆனா திரும்பவும் வந்து விவசாயிகளுக்கான அவங்களுடைய நிதி சுமையாக இருக்கட்டும், அவங்களுடைய கடன் தொல்லையாக இருக்கட்டும், அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுடைய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி தற்கொலைகளுக்கான தூண்டுதலுக்கானதான் இருக்கிறதா நம்ம இந்த சூழல் நிலவுது. இந்த சமயத்துல தான் திரு பாக்கியநாதன், நீங்க சொல்ற மாதிரி வங்கிகள்ல முறையாக கடன் கிடைக்காததுனால தான் விவசாயிகள் எல்லாம் தனியார் நிறுவனங்களை நாடி உயிரை மாய்க்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்களா? இல்ல, அதாவது உண்மைதான். விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள்கள் மானியங்கள், அதே போல உர மானியம், அதே போல வந்து பயிர் அறுவடை காலத்துல இருக்கிற மானியம் எல்லாமே விவசாயினுடைய வங்கி கணக்குல நேரடியா வந்து சேரணும். அதை மத்திய மாநில அரசாங்கம் உறுதிப்படுத்தணும். அது கிடைக்காதனால தனியார் வங்கியில கூடுதல் வட்டிக்கு வாங்கி ஒவ்வொரு விவசாயியுமே வந்து ஒவ்வொரு விவசாயியுமே வந்து வாங்கின கடனை கட்டணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறதுனால அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில விரக்தியில ஒவ்வொரு விவசாயியும் வந்து தன்னுடைய உயிரை மாற்றுக்கிறான். அப்படி மாற்றால் கூட இங்க இருக்கிற அரசு தரப்புல இருக்கிற நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் அதை வந்து தற்கொலைக்கு பதிவு செய்து அதை விபத்துக்கு பதிவு செய்யணும். தற்கொலைக்கு பதிவு செஞ்சா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒவ்வொரு விவசாயியும் தற்கொலை பண்ணல, ஒவ்வொரு விவசாயியும் வாங்கின கடனை திரும்ப செலுத்தணும். தன்னால இந்த இந்திய அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடாது, தன்னால தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்ன்ற சூழ்நிலையில தான் விவசாயி அந்த தன்னையே மாத்துக்கிற அந்த சூழ்நிலை வர்றான். அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அதை வந்து விபத்து, மரணம் எல்லாம் ஏற்படுத்துகிற பதிவு செய்யணும் அப்படிங்கறத நியூஸ் தொலைக்காட்சியின் வாயிலா நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பெரும்பாலான கடன் சுமைகள் வட்டி கட்ட முடியலங்கிறதுனாலதான் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்ப இந்த கடனை தள்ளுபடி பண்ணலாம் இல்லையா மத்திய அரசு? தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஆண்ட கட்சி, அத்தனை கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் தமிழகத்தில் இருக்க அத்தனை விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடன் மட்டும் அதே மாதிரி தேசிய வங்கி வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில நாங்க கட்டாயம் செஞ்சு கொடுப்போம் சொன்னாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த பின்பு நிதிநிலை அறிக்கை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தையை கேட்கிறேன், ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நான் நேரடியா கேட்கிறேன். நீங்க அரசு ஊழியர்களுக்கு நாங்க வந்து எதுவுமே பென்ஷன் கொடுக்க மாட்டோம், அந்த திட்டம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு அந்த தைரியம் உண்டா? ஏன் விவசாயி பத்தியும் பார்த்தா மட்டும் உங்களுக்கு வந்து வேற மாதிரி தெரியுது? கள்ளக்குறிச்சியில இறந்த ஒரு சாதாரண தொழிலாளிக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க. விவசாயி இறந்த இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துல ஒவ்வொரு விவசாயியும் வந்து செத்து போயிருக்கான, அவனுக்கு 2000 கொடுக்கறீங்க. எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 கொடுங்க. ஒவ்வொரு விவசாயினுடைய வங்கி கணக்குல நீங்க வந்து வெறும் 2000 1000 கொடுக்கல. தமிழக விவசாயிகளுக்கு நீங்க என்ன பிச்சையா போடுறீங்க? ஏன் நீங்க மத்திய அரசு கோரி பாருங்க, மத்திய அரசுடைய குரல் வலையை நெரிக்கணும், மத்திய அரசு நீங்க கேள்வி கேட்கணும். அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை விவசாயிகள் 40 உங்களை நாங்க ஜெயிக்க வச்சா உங்களை அழகு பார்த்தோமே. இன்னைக்கு விவசாயிகள் வந்து பருவம் தவறி போன மழையினால, இந்த அதிக கனமழையினால, அல்லது வந்து மேகமூட்டத்தில் பெற்ற மழையினால ஒவ்வொரு விவசாயியும் வந்து கண்ணீரின் கம்பளை மாற்றமே. இன்னைக்கு கூட பாக்குறோமே, அமைச்சர்களை உள்ளே விடலையோ, எங்களுடைய கோபம் எங்களுடைய நியாயமானதானே. ஏன் இதை வந்து நீங்க வந்து இங்க கேட்டா வந்து மேல சொல்லி போறீங்க? ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் ஒவ்வொரு மத்திய அரசாங்கமும் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்களை